வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 8th 10th அண்ட் 12th படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு இல்லை, நேரடி பணி நியமனம், டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 அதிகபட்சம் 60,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 24/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க 8th 10th அண்ட் 12th அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கேட்டகரி வைஸ் வந்து 8th படித்தவங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது மாதிரியான ஜாப், தென் 10th படித்தவங்களுக்கு ஒரு மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது, 12th படித்தவங்களுக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் பண்ணி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 60,000 ஸ்டார்டிங் சேலரி, 18 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா MBBS படித்தவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது குவாலிட்டி மேனேஜர், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 சேலரி, மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது அர்பன் ஹெல்த் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து 25,000 சேலரி, MSc நர்சிங் வந்து முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது BSc நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இதுக்கு வந்து 14,000 வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து படிச்சிருக்கீங்க அல்லது வந்து 12th வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து BSTM சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். கிட்டத்தட்ட 19 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 14,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டென்டல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா LMHC அட்டெண்டர், இதுக்கு 8,500 8th பாஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. அடுத்தது அதே மாதிரி அட்டெண்டர் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் டிரைவர் கேட்டகரி, இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணிங்கன்னா போதுமானது, 9,000 சேலரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் அப்படிங்கிற கேட்டகரி 18 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதுமானது, ஜஸ்ட் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரி தான். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது, 10,000 சேலரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரிஜிஸ்ட்ரி அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து 14,000 சேலரி, நீங்கள் டிப்ளமோ அல்லது வந்து டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது MLHPங்கிற வேக்கண்ட்டு, அடுத்தது ஆர்த்தோஹால்மிக் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரி, BSc ஆப்டோமெட்ரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 வகையான வேலைவாய்ப்புகள். ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப்க்கு அதிகபட்சமாக 18 வேக்கண்ட்டு, அடுத்தது ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் 19 வேக்கண்ட்டு, இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும் 18 வேக்கண்ட். ஸோ இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 24/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் செக்யூரிட்டி, டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் 638009 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இது கூட உங்களோட மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்களுடைய TC சர்டிஃபிகேட்ஸு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வச்சு அனுப்பணும், பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். 042424312020. ஸோ இந்த நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8th 10th அண்ட் 12th படித்தவங்க, டிகிரி பண்ணவங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.